வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த குஞ்சாலி மரக்காயர் அரபிக்கடலின் சிங்கம் அந்த படத்தை பற்றி பேசலான்னு நினச்சேன். ஏன் சினிமா பற்றியும் பேசலாமே, வரலாறு தானே அது. ஏற்கனவே குஞ்சாலி மரக்காயரை பற்றிய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். நண்பர்கள் நம்ம டைம்லைனில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த வீடியோ இருக்கும், பார்க்கலாம். ஏன்னா அதில் குஞ்சாலி மரக்காயர்னால் யார், அவங்களுடைய வரலாறு என்னன்றதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம். வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கே தெரியும், வரலாற்று படங்களையும் நான் விரும்பி பார்ப்பேன். ஆங்கில படங்கள், தமிழ் படங்கள், எல்லா படமும் வரலாற்று படங்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த குஞ்சாலி மரக்காயர் இயக்குனர் பிரியதர்ஷன் அப்படின்றத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். கவனிச்சிருந்தேன்னா நான் இவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே காலாபாணின்னு ஒரு படத்தில் இல்லாத கதையை பூரா இருக்கிறதா எடுத்து ஒரு ஏமாத்து வேலை பண்ணியிருந்த மாதிரி இந்த படமும் உண்மையான வரலாறு பிடித்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு படம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு ஃபேமிலி, ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இருக்குது. அவங்க அதில் அண்ணன் தம்பி 3 பேர், ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பிலாம் வெளியூரில் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க. இந்த தங்கச்சி திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கணவர் இறந்துடுறாரு. அது ரொம்ப வறுமைக்கு போயிடுது. இந்த தங்கச்சியை தேடி அந்த அண்ணங்கள்லாம் வர்றாங்க பார்க்குறதுக்கு. கால ஓட்டத்தில் அங்கங்கே எல்லோரும் பிரிஞ்சு போயிடுறாங்க, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அப்புறமா கடைசியாக எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க. இப்படி ஒரு கதை சொன்னால், ஓ கதையா இது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு பராசக்தி அப்படின்னு திரைக்கதையில் அவ்வளோ பெரிய அருமையான ஒரு படமாக அதை மாற்றுறது கலைஞரோட திரைக்கதை. ஒரு திரைக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு படத்தை கூட ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாற்ற முடியும். ஆனால் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதை எவ்வளோ மோசமாக எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த குஞ்சாலி மரக்காயர் படம். குஞ்சாலி மரக்காயர்ன்றோட வரலாறுன்றதே பார்த்திங்கன்னா 100 வருஷ வரலாறு. இது கிட்டத்தட்ட 4 பேர் இருந்தாங்க. முதல்ல ஒருத்தர், 2வது ஒருத்தர், 3வது ஒருத்தர், 4வது ஒருத்தர்னு மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 மரக்காயர்லேயும் சேர்த்து தான் அதில் 4வது மரக்காயரோட அவங்களுடைய அந்த பவர் மொத்தமாக முடிஞ்சிருது அப்படிங்கிறது தான் வரலாறு. அந்த வரலாறு நான் இங்கே சொல்லலை. அது அந்த இன்னொரு வீடியோ இருக்குது சொன்ன பார்த்திங்களா, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனையும் வேணால் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆங்கிலத்தில் ட்ராய்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் ஆக்சுவலாக அது அவங்க ஊர் மகாபாரத ராமாயண கதை மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். இன்னும் சொல்லப்போனால் மகாபாரத ராமாயணமே அந்த ட்ராய் கதையிலேருந்து அடாப்ட் பண்ணி எழுதுகிற இந்தியன் வேர்ஷன். இந்த ட்ராயோட கதை பார்த்திங்கன்னா ஹோமர்னு ஒருத்தர் எழுதுனது. இந்த கதை என்ன கதைன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது கிரேக்க நாட்டுக்கு, ஸ்பார்ட்டான்ற கிரேக்க நாட்டுக்கு போவாங்க. ட்ராய் நகரத்துலேருந்து அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு விருந்தினராக போவாங்க. அந்த ஸ்பார்ட்டா நகரத்தில் அதுக்கு ஒரு ராஜா இருப்பார். அவர் ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பார். அந்த ராஜா அகமெனான்னு பேர். அந்த அகமெனானோட தம்பியோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பாள். அவர் பேர் ஹெலன். இந்த ஹெலனுக்கும் இங்கே ட்ராயிலேருந்து போன அண்ணன் தம்பி இருக்காங்களா, அந்த தம்பி ஒருத்தன் இருப்பான், பாரிஸ்ன்னு பேர். அவன் பேர். அந்த பாரிஸ் என்ன பண்ணுவான், அந்த ஹெலன் மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹெலனும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால் 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு ட்ராய்க்கு போயிடுவாங்க. அதாவது நம்ம ஊர் ராமாயண கதை மாதிரின்னு வச்சிங்களேன். இங்கே ராவணன் கடத்திட்டு போயிடுவான். அங்கே ஹெலனே விருப்பப்பட்டு போவான்ற மாதிரி. உடனே என்ன பண்ணுவான், அகமெனான் இது ஸ்பார்ட்டா நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம்னு ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லா ராஜாவையும் திரட்டிக்கிட்டு ஒரு பெரிய படையோடு அங்கே போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த டீமில் அக்கீல்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அந்த அக்கீல்ஸுன்றவன் இவங்க கிரேக்க படைகளோட சண்டைக்கு வந்திருப்பான். அவன் வெல்ல முடியாத ஒரு மாவீரனாக இருப்பான். அவனுக்கு உடலில் எங்கே அம்பு பட்டாலும் சாக மாட்டான். அவனோட ஹீல்ஸ், குதிங்காலில் அம்பு பாஞ்சால் மட்டும்தான் சாவான்னு பேர். ஏன்னா அதுக்கு தான் பேர் அக்கீல்ஸ் ஹீல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு எங்கேயோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அந்த இடத்த அதை அக்கீல்ஸ் ஹீல்ஸும்பாங்க. ஏன் அப்படி அவனுக்கு கிடைச்சது அந்த ஹீல்ஸ் அப்படின்னா, சின்ன வயசில் அவன் இப்போ குழந்தையாக பிறந்தப்போ அவங்க அம்மா கடவுள்கிட்ட என் பிள்ளைக்கு சாகா வர வேணும்னு கேட்டுச்சான். அப்போ கடவுள் சொன்னாராம், நீ இந்த குளத்தில் அவனை முக்கி எடுத்துக்கோ, நீ எந்த இடத்த கையால் பிடிச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த இடம் மட்டும்
தண்ணி படாது, அதனால் அந்த இடத்துல மட்டும் அவன் மேலே அம்பு தைக்கும், வேறு எந்த இடத்துலையும் அம்பு தைக்காது அப்படின்னு கடவுள் வரம் கொடுத்தாரு. இல்லை, நம்ம ஊரில் மட்டும் புராண கதை இல்லை, அங்கேயும் புராண கதையெல்லாம் இருக்குது. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, எந்த பக்கம் பிடிச்சாலும் தலையை பிடிச்சி முக்குனா தலையில் யாராவது அம்பை வச்சு போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு யோசித்து கடைசியாக குதிங்காலை பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய உள்ளே முக்கி எடுத்துருச்சு. அப்போ இந்த குதிங்காலில் மட்டும் தண்ணி படலைன்றதுனால குதிங்காலில் மட்டும் அம்பு பாயும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். இது வந்து நம்ம ஊர் கர்ணன் மாதிரின்னு வச்சுக்கிங்க, கவச குண்டலத்தோடு பிறந்ததுனால அந்த கவசம் இருக்கிறவரை அவனை எதுவுமே தாக்காதுன்றது ஒன்று. இதே கதையை வேறு ஒரு இடத்துலையும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க மகாபாரதத்துலேயே. அதாவது கிருஷ்ணரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நாள் துர்வாசர் வந்தார். துர்வாசர் வந்து எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுப்பா அப்படின்றாரு. உடனே கிருஷ்ணர் எல்லாம் ரெடி பண்ணுறாரு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சோடனே வாங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றாராம். உடனே துர்வாசருக்கு கோவம் வந்துடுது. நானும் அழுக்காக இருக்கேன், நீ தாண்டா அழுக்காக இருக்க, என்னையை பார்த்தா குளின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாயசம் இருக்குது பாரு, இந்த பாயசத்தில் நீ குளி அப்படின்னு கிருஷ்ணரை சொன்னாராம். அந்த கொதிக்க இருந்த பாயசத்தை எடுத்து தலைவலியாக ஊற்றிக்கிட்டார் கிருஷ்ணர். அவர் தரையில் நின்றுக்கிட்டு ஊற்றுனதுனால அவரோட பாதங்கள் மட்டும் அந்த பாயசத்தில் நனையலை. அதனால் துர்வாசர் வந்து ஒரு வரம் கொடுத்தாராம் கிருஷ்ணருக்கு. உன்னை யார் அம்பால் அடித்தாலும் அந்த அம்பு வந்து உன் உடலில் இந்த பாயசம் எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடத்துல எங்கேயுமே அந்த அம்பு தொலைக்க முடியாது அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு கடைசியாக மகாபாரதம்லாம் முடிஞ்ச காலத்தில் கிருஷ்ணர் வந்து ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்கும்போது கால் மேலே கால் போட்டு படுத்திருந்தார். அப்போ இந்த கால் இப்படி படுத்துருக்கும்போது இந்த பாதம் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒருத்தனுக்கு மான் மாதிரி தெரிஞ்சுதான் ஒரு வேடனுக்கு தூரத்துலேருந்து பார்த்து. சரி, இந்த மான் தலையிலே அடிப்போன்னு அடித்தோடனே அந்த அம்பு வந்து நேராக கிருஷ்ணரோட பாதத்துக்குள்ளே பூந்து அதனால் கிருஷ்ணர் இறந்து அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு மகாபாரதத்தில் இன்னொரு கதை வரும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ட்ராய் கதையிலேருந்து எடுத்த கதை தான் கான்செப்ட்னு வச்சிங்களேன். இந்த ட்ராய் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த அகில்ஸ் இருக்கான் பார்த்திங்களா, அவன் வந்து ஒரு நாள் சண்டைக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு பதிலாக அவனோட மருமகன், அவங்க ஊரில் வந்து வெறுமனே நெஃப்யூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சரியாக டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, இது தங்கச்சிக்கு பிறந்ததா தம்பிக்கு பிறந்ததான்னு. அவனோட மருமகன்னு வச்சுப்போம் நம்ம இப்போதைக்கு. அவன் வந்து இந்த அகில்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருக்கான். நம்ம ஒரு அபிமன்யு கதை மாதிரி, அர்ஜுனன் இல்லாதப்போ இவன் மட்டும் தனியாக போனான் அப்படின்ற கான்செப்ட். இவன் சண்டைக்கு போயிருக்கான். போகும்போது சண்டைக்கு நடந்த சண்டையில் இந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடி வந்தான் பாருங்க, ஹெலனை தூக்கிட்டு வந்த பாரிஸ் இருக்கானே, அவனுக்கு ஹெக்டர்னு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் வந்து இவன் தான் அகில்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அவனை கொன்னுடுறான் சண்டையில். அப்போ மறுநாள் அகில்ஸ் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன பையனு கூட பார்க்காம நீ கொன்னுட்டியடா, நீ என்ன அகில்ஸே கொல்ற அளவுக்கு பெரிய வீரன் ஆகிட்டியா அப்படின்னு அவங்ககிட்ட சவால் விட்டு நேராக ட்ராய் கோட்டை வாசலில் வந்து நின்றுட்டு, தைரியம் இருந்தால் ஒண்டி கொண்டு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி ஹெக்டரை சண்டை கூப்பிடுவான். கூப்பிட்டோடனே ஹெக்டரும் அந்த சூளுரையை ஏற்றுக்கிட்டு சண்டைக்கு வருவான். மிகப்பெரிய சண்டை, ஒத்த டூயல் ஃபைட் நடக்கும். ஃபைட்டில் வந்து கடைசியில் ஹெக்டரை அகில்ஸ் கொன்னுடுவான். கொன்னதோடு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவோம், காலில் ஒரு கயிறை கட்டி அவனோட ரதத்தில் கட்டி இழுத்துட்டு போயிடுவான் அவனோட கேம்புக்கு. அப்போ இந்த ஹெக்டரோட அப்பா இருக்கார்ல, ஒரு வயசான, அவர் தான் அந்த ட்ராய் நகரத்தோட அரசர். இந்த ஹெக்டரோட அப்பா என்ன பண்ணுவார், ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் மாறு வேஷத்தில் அகில்ஸை வந்து சந்திப்பார். சந்தித்து, என் மகனுக்கு தயவுசெய்து உடலையாவது கொடுத்துரு, அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மண்டிக்கிட்டு கேட்ட உடனே அவனும் மனசு மாறி, இல்லைங்க மரியாதையோடு நானே அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குஞ்சாலி மரக்காயர் படத்தில் சம்பந்தமே இல்லாமல் இந்த கதையை உள்ளே நுழைச்சிருப்பாங்க. அதாவது இந்த அகில்ஸோட மருமக மாதிரி உள்ள கேரக்டருக்கு இந்த சீனாலி அப்படின்ற அந்த ஒரு சைனா கேரக்டருக்காரனை வச்சு, அந்த சைனா கேரக்டர் வந்து அந்த சாமுத்திரி ராஜாவோட தலைமை தளபதியோட 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2வது பையனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பொண்ணை வந்து இந்த சீனாலி தூக்கிட்டு வந்துட்டான். அப்படியே அந்த ட்ராய் கதையை அப்படியே எடுத்துருப்பாங்க. அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போது வந்து அந்த அகமெனான் வந்த மாதிரியே இவன் வந்து அர்ஜுன் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார்ல, அர்ஜுன் வந்து நீ ஏன்டா அந்த பொண்ணை தூக்கிட்டு போனேன்னு கேட்குறதுக்கு வந்தார். அங்கே நடந்த சண்டையில் சீனாலியை அவன் கொன்னுட்டான். கொன்ன உடனே குஞ்சாலி மரக்காயராக நடிச்சிருந்த மோகன்லால் வந்து அர்ஜுனை கொன்னுட்டார். கொன்று அந்த பாடியை இழுத்துட்டு போய் தரையில் போட்டார். அப்புறம் அந்த தளபதி வந்து அதே மாதிரி அர்த்தராத்திரியில்
வந்து கெஞ்சி மகனோட பாடியை கொடுத்துருப்பேன், நான் அவனுக்கு இறுதி அஞ்சலி செய்யணும்னு சொல்லி வாங்கிட்டு போனார். இதனால தான் ராஜா சாமுத்திரிக்கும் குஞ்சாலி மரக்காயருக்கும் சண்டை வந்துருச்சு, 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னு ஒரு கதையை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுக்கும் வரலாறுக்கும் சம்மந்தமே கிடையாது. வரலாறில் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே கிடையாது. அதாவது கதையோட சுவாரஸ்யத்துக்காக சில விஷயத்தை சேர்க்கலான்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான், சேர்க்கலாம். அந்த சீனாலி அந்த தமிழ்நாட்டில் அந்த கேரளாவில் இருந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணா அப்படின்றது ஓகே, அது கற்பனை, அது வர தான் அது ஒத்துக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா குஞ்சாலி மரக்காயர் ராஜா சாமுத்திரியோட எந்த தளபதி கூடயும் சண்டையும் போடலை, எந்த தளபதியோட பிள்ளைங்களையும் கொல்லவும் இல்லை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கடைசியாக அந்த ராஜாவையே கடத்திட்டு வந்துட்டார். எப்படி சாமுத்திரி ராஜாவையே கடத்திட்டு வந்துட்டார். ஆனால் மற்றவங்கெல்லாம் சதி பண்ணி ஒளிஞ்சிருந்து குஞ்சாலி மரக்காயரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்க. உண்மையும் அது கிடையாது. உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, இருந்த ராஜாவுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஆகிடுது. அந்த நெருக்கடியின் காரணமாக போர்ச்சுகீசியர்கள் கூட உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்க கூட சமாதானமாக போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இந்த கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் குஞ்சாலி மரக்காயர் என்ன பண்ணுறாரு, தனி கோட்டை கட்டி தனியாக அந்த இடத்த இருக்கிறார் அவர். ஆனால் எல்லோரும் ராஜா கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவன் உனக்கு அடங்க மாட்டான் அப்படின்றாங்க. ஆனால் குஞ்சாலி மரக்காயர் அப்படிலாம் சொல்லலை, நான் உங்களுடைய கடற்படை தளபதி, கடற்படையில் என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி தான் இருக்கிறார். அப்போ ராஜா தூது அனுப்புகிறார். என்னன்னு, நீ ராஜா கிட்ட வந்து நல்ல கவனிங்க, ராஜாவை தூக்கிட்டலாம் போல, ராஜா தான் தூது அனுப்புகிறார். என்னன்னு சொல்லி, நீ வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காமல் நீ நடக்கிறேன்னு சொல்லி உன் மேலே நிறைய குற்றச்சாட்டு வருது, அதனால் நீ உடனடியாக கிளம்பி நேராக வந்து என்னை சந்திக்கணும் அப்படின்றாங்க. நீ வந்து ஆயுதங்களை ஒப்படைச்சி சரண்டர் ஆகணும் அப்படின்றாங்க. ஆயுதங்களை ஒப்படைச்சி சரண்டர் ஆனால் நான் உன்னை ஒத்துக்கிறேன், இல்லைனா உன் மேலே நான் படையெடுக்க வேண்டி வரும், அவங்க படையெடுத்து உன்னுடைய கண்ட்ரோலில் நான் கட்டுப்படுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்புகிறார். அப்போ அங்கே இருந்த மற்ற படை தளபதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்துட்டார்னா மரியாதையாக நம்ம நடத்தணும் அப்படின்றாங்க. இவரும் சரி சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, குஞ்சாலி மரக்காயர் அந்த சீனாலின்னு சொன்ன பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையனோடு சேர்ந்து தான் வந்து சரண்டர் ஆகுறாரு, தனியாலாம் வரல. தன்னுடைய படைகள், அந்த பிரபு நடிச்சிருந்த ஒரு கேரக்டர், இந்த சீனாலின்ற கேரக்டர், இவங்க 3 பேரும் நேரடியாக வந்து தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சி தான் சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படி எடுத்து வச்சுருக்காங்க, இந்த சீனாலின்ற பையன் செத்து போனதுனால தான் சண்டையே வந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நடந்தது சீனாலியும் கூட்டிகிட்டு வந்து தான் சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆனதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்க, கத்தி அவர் கீழே போட்ட அடுத்த செகண்டு ஆளுங்களை கையை காமிச்சு எல்லோரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி அங்கேயே வந்து அந்த சீனாலியும் அந்த இன்னொரு படை தளபதியும் தூக்கில் போட்டுடுறாங்க. போர்ச்சுகீசியர்கள் மிச்சம் குஞ்சாலி மரக்காயரை மட்டும் கைது பண்ணி கோவா கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் அவரை தூக்கில் போட்டு அவரோட தலையை வெளியே நட்டு வச்சு, அந்த இஸ்லாமிய சமுதாயம் யாருமே வந்து இனிமேல் சண்டை போடணுன்றதை பற்றி யோசிக்கக்கூட கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டை உருவாக்கணுன்றதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஒரிஜினல் கதையை பூரா விட்டுட்டு, புதுசாக இவங்கள அந்த ட்ராய் படத்தில் இருக்கிற கதையெல்லாம் திருடிட்டு வந்து அதை அப்படியே கொண்டாந்து உல்ட்டா பண்ணி வச்சுட்டு பொய்யாக எடுத்து வரலாற்று படம்னு கொண்டாந்து வெளியே விட்ருக்குறாங்க. இவங்களுக்கு இதுதான் நம்ம ஊரில் பிரச்சனையே. படம் எடுக்கிறவர் யாருன்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட கதை பொய்யாக இருந்தாலும் எல்லோரும் ஓகேன்றாங்க. சாதாரணமாக ஒரு கதை புஸ்தகத்துலேருந்து பத்மாவதினு ஒரு படம் எடுத்தாங்க, அதுக்கு எனக்கு மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு ஓன்னு கத்த ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து வரலாறையே தப்பாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதை நினச்சி யாரும் மனசு புண்படாதா? இல்லை இது கதையே முதல்ல தப்பு, வரலாறை தப்பாக சொல்லாத. அதான் சொல்லுனேன், சீனாலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு காட்டுறது ஒரு படைப்பாளியின் சுதந்திரம், அந்த அளவுக்கு தான் அந்த லிமிட்டு. சீனாலி வந்து மரக்காயர் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே செத்துட்டார் அப்படின்னு எடுத்தால் அது வந்து பித்தலாட்டம். பிரியதர்ஷன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது முழுக்க கதை திருட்டு மற்றும் வரலாற்றை திரிக்கும் பித்தலாட்டம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறு சில விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.